ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் சிப்பாய் கொத்து ஸ்டெல்லா ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இறை சமூகமே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். மேலும் சிறப்பாக நமது பங்கில் அன்னை மரியாவின் பிறப்பு விழாவை இருபெரும் நாட்களாக சிறப்பிக்கின்றோம். இன்றைய முதல் நாளில் புனித கன்னி மரியா எதிர்நோக்கின் அன்னை என்ற மையக்கருத்தில் சிந்திக்க இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கின்றது. அன்னை மரியாள் தன் வாழ்வில் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதையே தன் எதிர்நோக்காக கொண்டிருந்தார். அதன் மூலம் நிறைவை அவர் பெற்றார். நாமும் இத்தகைய எதிர்நோக்கை மேற்கொண்டு நற்செய்தியின் விழுமியங்களின்படி வாழ்ந்து நம் வாழ்க்கை பயணத்தின் முடிவில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்ற எதிர்நோக்கோடு இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இறை ஆசீரை நிறைவாய் பெறுவோம்.
பக்தர்களே, அன்னை மரியா எதிர்நோக்கின் அன்னை என்ற தலைப்பில் நாம் வணங்கவும் சிந்திக்கவும் வந்திருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கின் நினைவாக நம்மை தெரிவிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கேட்டு மன்றாடுவோம். அவரே நாம் உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உணர்வாக கிடைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வும் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியத உம்மை வேண்டுகின்றோம். ஆகவே உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற செல்லுகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் கூற்றினை எங்களை புதுப்பித்தவர். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நான் தூய இறைச்சூழல் அணிந்து வரவும் ஒரு மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அது ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிபூரணத்துடன் புனிதப்படுத்தியிருந்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோடு தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே. ஆமென். அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்திலே பங்கு கொள்ள
தாழ்ந்தோர் வறியோரிடையே மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்வு கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு வழி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் பெருமானுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அப்படியே இருப்போம். இறை வார்த்தை வழிபாட்டு முன்னுரை. கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. ஆம், கடவுளின் வார்த்தை நம் வாழ்வை நெறிப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது, புது வாழ்வை வழங்குகிறது. கடவுள் தம் வார்த்தையின் மூலம் நம்மோடு உரையாடுகிறார். அத்தகைய இறைவார்த்தை பவனியாக இப்பொழுது எடுத்து வரப்படுகிறது. இந்த இறைவார்த்தையை வாழ்வாக்கியவர் நம் அன்னை மரியா. இவரின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவர் காட்சி கொடுத்து அவரின் பரிந்துரையால் இறைவனின் அருளால் புதுவாழ்வு பெற்ற பால்கார சிறுவன், மோர்கார பாலகன், போர்த்துகீசிய மாலுமிகள் போன்று வேடம் அணிந்தவர்கள் இந்த இறைவார்த்தை பவனியில் வலம் வருகிறார்கள். வாழ்வளிக்கின்ற இறைவார்த்தைக்கு தீபதூப மலர்களால் அஞ்சலி செலுத்தப்படுகிறது.
முன்னுரை. நானும் அடியான், வலுவுற்ற மனிதன், குறுகிய வாழ்வினர், நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவர் என்று தன்னிலை உணர்ந்து, அதே வேளையில் யூதர்களின் முரட்டுத்தனத்தையும் உணர்ந்து, கடவுளிடம் ஆசிரியர் கேட்ட ஒரு வேண்டுதல் என்னவாயிருக்கும்? அதுதான் இறைவனின் அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தையும் எனக்கு அருளும் என்பதே. சாலமோனுக்கு சிறப்பு பெற்று தந்த ஞானத்தை நிறைவாய் நாமும் பெற்றிட இந்த முதல் வாசகத்தில் கேட்டு மனதில் பதிவு செய்து இறைவனை வேண்டுவோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருமணத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை, நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண்கூடாரம் கவலை தோய்ந்த மனதிற்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கின்றோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீ ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உன் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உன் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பும் அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் உரோமை சிறையில் இருந்தபோது கொலோசிய நகரான நண்பரான பிலமோன் என்பவருக்கு எழுதிய கடிதத்தில் பிலமோனின் அடிமை ஓனோசின் என்பவரை மன்னித்து அன்புடன் சகோதர கிறிஸ்துவராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கோரி இப்பரிந்துரை கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். கிறிஸ்துவ அன்பு மன்னிப்பு மிகுந்ததாய் தீமை செய்தோரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்வதாய் அமைய வேண்டும் என்னும் உயரிய கருத்தை எடுத்து கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செயல்படுவோம். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, இயேசு கிறிஸ்துவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே இழுத்துக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீ அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உன் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 46 56 முடிய. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது.
என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வீறுவதை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் கால்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை வீறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அருள்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதை அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையால் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கும் குறைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, பங்கு தந்தையின் அனுமதியோடு 4 கேள்விகள், 4 எளிய பரிசுகள், பிறகு மதங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, மது தெரிந்தவர்கள் இருக்கும் இடத்திற்கு தயவு செய்து கத்த வேண்டாம். கையை உயர்த்துங்கள். உங்களுக்கு மைக் கொடுக்கப்படும். மைக்கில் மட்டும் முன்னுரிமை பிள்ளைகளுக்கு, இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்னுரிமை, பிறகு பெரியவர்கள். முதல் கேள்வி, நற்செய்தி பிரகாரம் மரியா கூறிய கடைசி வார்த்தைகள் என்ன? பிள்ளைகள், நற்செய்தி பிரகாரம் மரியா கூறிய கடைசி வார்த்தைகள் என்ன? நான்கு நற்செய்திகள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்ந்து. மத்தேயு 4:4. அதே போல மரியா கூறிய நற்செய்திப்படி மரியா பேசிய முதல் வார்த்தைகள் என்ன? நற்செய்திப்படி மரியா பேசிய முதல் வார்த்தைகள் என்ன? அப்பா 2 பேரும் அதான் சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க. இதோ மடிமை சொல்படியே இருக்கிறது. வேற யார் பெரியவங்க? நான் கன்னியாயிற்றே. சரியான விடை, நான் கன்னியாயிற்றே, இது எப்படி நிகழும்? அடுத்த கேள்வி, மரியா விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி என்ற விழாவை இன்று கொண்டாடுகிறோம். மரியா விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி என்ற விழாவை என்று கொண்டாடுகிறோம். அரசு வாரதி இல்லை, நான் சொன்னேன், இது எடுத்து தள்ளக்கூடாது. மைக்கில் சொல்லுங்க. ஆகஸ்ட் 22. ஆகஸ்ட் 22 சரியான விடை. கடைசி கேள்வி, திருச்சபை தனது 20 நூற்றாண்டு வரலாறிலே 4 மரியணை
4 மரியனை குறித்து மறை கோட்பாடுகள் அவை யாவை? மரியனை குறித்து 4 கோட்பாடுகள். ஒன்று சொல்லுவேன், மரியாவுடைய விண்ணேற்பு. மரியாவுடைய விண்ணேற்பு 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அறிவித்தார். மீதி 3 மரியாவுடைய விண்ணேற்பு, மீதி 3 அது தெரியா ஒரு பெரிய கொடுக்கல. சரி, நானே சொல்லுவேன். மரியா இறைவனுடைய தாய், மரியா என்றும் கண்ணி, மரியா அமர உருவம், மரியாவுடைய விண்ணேற்பு. கடைசி கேள்வி, மரியா ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட விழாவை என்று கொண்டாடுகிறோம். மரியா ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட விழாவை என்று கொண்டாடுகிறோம். நவம்பர் 21 சரியான விடை. நவம்பர் 21. Praise the Lord. Hallelujah. இயேசு நாமத்திலே இன்று மரியா எதிர்நோக்கின் அன்னை என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்போது இன்று நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போனால் பெரிய கூட்டம் பாவீங்க. 9 நாளும் அங்கேயே தங்கியிருக்கிற மக்களை பார்ப்பீர்கள். கொடியேற்றத்திலிருந்து விழா முடிவு வரைக்கும் 9 நாளும் அங்கேயே தங்கியிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார். கொடியேற்றத்திற்கு பல கிலோமீட்டர் நடந்து சென்று கொடியேற்ற கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்திலே கத்தோலிக்கர் மட்டுமல்ல, பிரிவினை சகோதரர்கள், பெந்தகோஸ்து சபையினர், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் பார்க்கலாம். ஒரே காரணம், மரியா எதிர்நோக்கின் அன்னை. நம்முடைய தேவைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வாள் அன்னை. வேளாங்கண்ணி போயிட்டு வந்தா ஒரு நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பாக மரியா ஜெபத்தை கேட்பாள் என்ற உறுதியோடு மக்கள் லட்சக்கணக்காக வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, கொஞ்ச நேரம் பழைய மரியாவுடைய 4 மறை கோட்பாடுகள் என்ன என்று கேட்டேன். அதிலே ஒன்று, மரியா இறைவனுடைய தாய். இறைவனுடைய தாய் இது எப்போது அறிவிக்கப்பட்டது என்றால் 5ஆம் நூற்றாண்டில் 430ஆம் ஆண்டிலே எபேசு நகர் தான் மரியா கடைசி காலத்தில் வாழ்ந்த நகர். யோவானோடு மரியா கடைசி காலத்தை அங்கதான் செலவழித்தாங்க. எபேசு அங்கு ஆயர்கள், பேராயர்கள், மறைவண்ணர்கள், இறையிலார் எல்லாம் குழுமி அந்த கோட்பாடை விவாத பொருளாக எடுத்துக் கொண்டார். மரியா இறைவனின் தாய் என்று அறிவிக்கலாமா? காரணம், அப்போது அது எதிர்ப்பு இருந்தது. அந்த கோட்பாடு அறிவிக்க எதிர்ப்பு இருந்தது. யாரிடமிருந்து எதிர்ப்பு? ஒரு பேராயரிடம் இருந்தது, கத்தோலிக்க பேராயர். அவர் பெயர் நெஸ்டோரியஸ். அவர் சொன்னார், மரியாவை இறைவனுடைய தாய் என்று அறிவிக்க கூடாது. மரியாவை இயேசுவின் தாய், மனிதனாகிய இயேசுவின் தாய் என்றுதான் அறிவிக்கலாம். ஆனால் பல நாட்கள் அவர்கள் உரையாடல் நடத்திய பிறகு அறிவித்தார்கள், மரியா இறைவனுடைய தாய் என்று அறிவித்தார்கள். பெரும் கூட்டம் காத்திருந்தது. இரவிலே அவர்களெல்லாம் தீப்பந்தங்களோடு ஒரு பெரிய பவனி நடத்தி மரியாவுடைய புகழை பாடினார்கள். மரியா இறைவனுடைய தாய், மரியா இறைவனுடைய தாய். அப்படி என்றால் என்ன? மரியா தெய்வ தாய் என்று சொல்ல முடியுமா? இயேசு இறைவன், மரியா இறைவனுடைய தாய்னா மரியா தெய்வ தாயா? இல்லை. இயேசுவே 2
ரெண்டு இயல்புகளையும் பிரிக்க முடியாது. மனித இயல்பு, இறை இயல்பு ரெண்டும் ஒன்றே கலந்திருக்கின்றன. ஆகவே மரியா இறைவனுடைய தாய் என்று சொல்லும்போது மனிதனும் இறைவனும் ஆகிய இயேசுடைய தாய். ஆகவே மரியா இறைவனுடைய தாய் என்று சொல்வதிலே எந்த தவறும் இல்லை. ஆகவே இறைவனுடைய தாய் என்றால் நம்முடைய தாய், நம்முடைய தாய். இதற்கு ஒரு சிறு நிகழ்ச்சி, உண்மை நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகின்றேன். அதாவது நம் நாட்டில் நடந்தவில்லை, இங்கிலாந்திலே நடந்தது. லண்டனிலே, இங்கிலாந்து தலைநகர் லண்டனிலே ஒரு நாள் சாலையிலே, அப்போது கடந்த நூற்றாண்டில் தலை சிறந்த கம்யூனிஸ்ட் கொள்கை உடைய ஒருவர், அவர் பெயர் டக்ளஸ் ஹைட், உலக புகழ் பெற்ற கம்யூனிஸ்ட் தலைவர். கம்யூனிஸ்டர்கள்னா கடவுளை நம்ப மாட்டார்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுவார். அவர் சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தார். அப்போ எதிரே ஒரு பெண் அழுது கொண்டே வந்து கொண்டிருந்தார். அவள் இங்குதான் என்ன ஏன் அழுதா அப்படின்னு நினைச்சு பார்த்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெண் ஒரு ஆலயத்துக்குள்ளே நுழைந்தார். அது ஒரு கத்தோலிக்க ஆலயம். 10 நிமிடம் கழித்து அந்த பெண் வெளியே வந்தார். புன்முறுவலோடு பூத்த முகத்தோடு வெளியே வந்தார். டக்ளஸ் ஹைட் என்ற கம்யூனிஸ்ட் தலைவருக்கு பெருத்த ஆச்சரியம். போகும்போது அழுது கொண்டே போனால் இப்போது சிரித்து கொண்டே வருகிறாரே, சற்று அவரை கேட்டு பார்ப்போம். அம்மா, இது உள்ள போனமா அழுதே போனீங்க, வரும்போது கிறிஸ்டே வரல, என்ன நடந்தது உள்ள? அப்ப அந்த பெண் சொன்னா, ஐயா, உள்ளே எனக்கு ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாயிடம் சென்று என் மனபாரத்தை அனைத்தையும் கொட்டிவிட்டேன், எல்லா கவலைகளையும் கொட்டிவிட்டேன். அவள் எனக்கு ஆதரவு கொடுத்தாள். இப்ப நான் நிம்மதியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். டக்ளஸ் ஹைடை இந்த பகிர்வு அதிகமாக பாதித்தது. நான் கடவுள் இல்லை என்று சொல்லுவன், ஆனால் அந்த பெண் பெரும் சாட்சியாக இருக்கிறார்களே என்று 10 நாள் இரவு டக்ளஸ் ஹைட் உறங்கவில்லை, யோசித்துக் கொண்டே இருந்தார். கடைசியில் அவர் திருமுழுக்கு பெற்றார், கத்தோலிக்க நாமம் மாறினார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆகவே மரியாள் இது போன்று லட்சக்கணக்கான மக்களை ஈர்த்துக் கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் அவரை தேடி செல்கிறார்கள் என்றால் அவரை எதிர்நோக்கி நன்மை. எந்த நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, துர்பாக்கிய நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு வாழவே பிடிக்கவில்லை, அல்லது எதிர்காலத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ன நடக்க போகுது எனக்கு ஒன்றுமே தெரியல, எதிர்நோக்கி நன்மையாக இருக்கிறார். அன்பானவர்களே, அனைவருக்கும் தெரியும், இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. யூபிலி ஆண்டு விருது பார்த்து எதிர்நோக்கி திருப்பயணிகள், நாம் எல்லோரும் எதிர்நோக்கி திருப்பயணிகள். ஆக எதிர்நோக்கி திருப்பயணிகளாக நாம் நடந்து செல்லும் போது அன்னை மரியா எதிர்நோக்கிய அன்னையாக இருக்கிறார். அவர்கள் அன்னையை நாடுவோம், அந்த அன்னையுடைய ஆதரவை பெறுவோம், அந்த அன்னையுடைய ஆசீரை பெறுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. Oh
மன்றாட்டுகள் அமைய வேண்டுவோம். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பதிலளிப்பவரே என் இறைவா. திரு அவையின் தலைவரான என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தம்முடைய செயல்கள் யாவும் இரக்க செயல்களாக இருக்கவும், கிறிஸ்துவுக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் இருக்க வேண்டிய ஞானத்தை அளித்து பாதுகாத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்த இறைவா, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் உலகில் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற மக்களை காண்கின்றோம். இந்நிலை மாற்றி உலகில் அமைதி நிலவிட அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். குணமாகும் ஆண்டவரே இறைவா, நோயினால் வாழ்வோரையும் தனிமையிலும் மனக்கவலையிலும் தவிப்போர் அனைவரையும் உமது கருணையினால் நிலையான ஆறுதலும் மன நிம்மதியும் பெற்று வாழ்வில் உம்மை முகமுகமாய் கண்டு மகிழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லோருக்கும் எல்லாமான என் அன்பு இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக உள்ள என் ஆசிரியர் பெருமக்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் அருள் வாழ்வில் சிறந்து விளங்கிடவும், சிறந்த நற்சான்றுகளை இவ்வுலகிற்கு இன்னும் அதிகமாக வழங்கிட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை இறங்கி மன்றாடும் திரு அவை மன்றாட்டுகள் திருமணம் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியிலே நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்திலே முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டது எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். Amen.
சோதரிகளே, என்னுடையதும் உங்களுக்குமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பணியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியா எதிர்நோக்கின் அன்னை எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியா எதிர்நோக்கின் அன்னை என்று நினைவு கூறுகின்ற அவருடைய நன்றி கலந்த புகழறையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருள் பெரும் செயல்கள் படப்புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியார் மரியாளுடைய தாழ்நிலையை கண்டுற்று அவர் வழியாக மனித மீட்பின் நாளராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகிறேன். அவர் வழியாக மூன்று நான்கை வானதூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமொழி காலந்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாம் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் என்றும் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவதாக அவர் மனிதவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதால், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதால், அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக நம்பிக்கையின் தலைபோல் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீ முதல் கணிய திருமணமானி இவ்வாறு உங்களுடைய திருமகனின் திருவுலகத்து இரத்தத்தால் ஊட்டம் பெறுகிற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடல் ஒரே உள்ளம் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரையும் உங்களை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியம் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதி உடையோர் ஆகுமாகும். இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களோடு உருவாக்கும் இவ்வழி உலகக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என கொண்டாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திரு அவை சிறப்பாக அடியாராகிய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எங்களோட திருப்பலிக்கு வேண்டிய தருமபுரி ஆயர்கள், மேலும் லாரன்ஸ் பயஸ், எளிய ஆயர்கள், திருநிலையினர், சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையில் அன்பில் உறுதிப்பெற செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி உமது திருமணம் கொடி இருக்கின்ற இந்த குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செய்யணும். கனிவுடன் தந்தையை எங்கும் சிதறுடன் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உதவியால் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை பற்றியும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேருந்தத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செலுத்தேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு கொடுத்தீர். என் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ற அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்து அனுப்பினார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் இதே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேர் பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவர்.
செய்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பலி முடிந்த பிறகு நமது பங்களில் தொடர் ஜெபமாலை ஜெபிக்கப்படும். குறிப்பிட்டுள்ள கால அட்டவணையை கடைபிடித்து அன்பியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அட்டவணையை கடைபிடித்து அன்பியங்கள் தொடர்ச்சியாக இந்த ஜெபமாலையை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாலை 6 மணிக்கு தேர்பவனி, பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தேர்பவனி, கைகளில் எரியும் மெழுகுதிரிகளுடன் பங்கேற்க அழைக்கின்றோம். மெழுகுவர்த்திகள் ஆலய வளாகத்தில் கிடைக்கும். தேர்பவனியின் இறுதியில் பங்கிலுள்ள எல்லா குடும்பங்களையும் மாதாவுக்கு ஒப்பு கொடுக்கும் ஜெபம் ஜெபிக்கப்படும். இன்று இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணமாக இருந்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இன்று நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி அன்னையின் ஆசிரியை பெற்று தந்த தருமபுரி ஆயர் மேதகு லாரன்ஸ் வைஸ் அவர்களுக்கு நமது பங்கு மக்கள் இதனுடைய பெறாலும் நன்றிகளையும் ஜபங்களையும் தெரிவிக்கும் வகையில் கரவொலிகளை நமக்கு அன்னையின் உறவுகளை காட்சிப்படுத்தியிருக்கிற இடத்தை நீங்கள் பாருங்கள். நமது பங்கிலே அன்னையின் பக்தி வளர வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிகழ்வுகள் அடகுற சோதனை செய்திருக்கிறவர்கள் நமது பங்கு இளைஞர்கள் செலவு செய்து நேரத்தை செலவழித்து இந்த அடகுற காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே நமது பங்கு இளைஞர்கள் குமார் தலைமையில் பங்கு அவையில் உள்ள எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பங்களினர் இளம்பெண்கள் பீடச்சிறுவர்கள் என்று எல்லோருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பிக்க உதவிய அனைவருக்கும் பங்கு பேரவை மற்றும் அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், பக்த சபைகள், அன்பிய பொறுப்பாளர்கள், ஆரத்தி எடுக்க உதவிய பிள்ளைகள், பீடச்சிறுவர்கள், ஜெபிக்கும் மரியாதை சேனை பாடல் குழுக்கள் என எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் கூறுவேன். இவர் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த உதவி பங்கு தந்தை சைமன் எட்வின் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். ஏழருக்கும் சோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகிறேன். ஒரு சிறிய வரைமை நிகழ்ச்சி ஒரு 2-3 நிமிடங்களில் இந்த நன்றியை முடித்துக் கொண்டு ஆய்வுக்கு இன்னொரு பணி இருக்கிறது. ஒசூர் போகணும். ஒரு மணிக்கெல்லாம் நாம் திருப்பலி. ஆனால் சிறப்பாக இந்த நாள் அமைய ஆய்வு நமக்கு உதவியதற்காக நன்றி கூற ஒரு சில நிமிடங்கள். வெண்ணிற பிறைகளை கிரீடமாக்கி பன்னீர் மீன்களை கிரீடமாக்கி அண்டிவரோர் அனைவரை அருந்தேர்த்திருத்து வாடிவரும் ஆட்டம் நீக்கி அங்கத்தாரத்தியாயத்தானே யாரும் நம் ஆரோக்கிய அன்னைக்கு இந்த விழா அக்ரகாரம்மன் இன்றும் நாளையும் விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. இந்நாளில் நமக்காக திருப்பணி நிறைவேற்ற வருகின்றிருக்கும் ஆசிரியர் லாரன்ஸ் வைஸ் மாதிரி நேற்று அவருக்கு இந்து முன்னணியாக அவருடைய மறைமாவட்டத்தை திருப்பதிவர்களும். எனவே இந்த நெருக்கடியான ஒர்க்லோட் பற்றியும் நமக்காக நேரம் பெற்று வருகின்றிருக்கிற ஆய்வாளர்கள் நம்முடைய பங்கின் வளர்ச்சியிலிருந்து ஆய்வுடைய பங்களிப்பை எதுவுமே பிரிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், பழைய கோயில் இருக்கும் பொழுது அதை புது கோயிலாக கட்டும் போது நம்முடைய மேலாண் பக்கத்தை விளங்குகிறவருடைய கோரிக்கை ஏற்று ஆய்வாளர்கள் ஒரு நாள் பழைய ஆலயத்தை ஆய்வு செய்தார். ஆய்வு செய்த பிறகுதான் புதிய ஆலயத்தை கூட அனுமதித்திருந்தார். மேலும் இந்த வெளிநாட்டு உதவிகளுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்து அதற்கு அவருடைய ஒப்புதல் கையொப்பமிட்டு இன்று இந்த ஆலயம் அமைய காரணமானவர் ஆயர். அதேபோல் காரைக்குடியில் இருக்கிற வாக்கிலார் ஆலயத்தை திறந்து வைத்து மீதுபடுத்தியவரும் ஆயர்கள் தான். எனவே நம் பாசமிகு லாரன்ஸ் வைஸ் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துள்ளோம். அவருக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்குகிறார்.
அன்பார்ந்த மரியன்னை மக்களே, அன்னையின் பிறப்பு விழா இல்லை என்றால் கிறிஸ்துமஸ் விழா இல்லை. செப்டம்பர் 8 இல்லை என்றால் டிசம்பர் 25 இல்லை. அதுதான் உண்மை. ஆகவே அனைவருக்கும் அன்னையின் பிறப்பு விழா வாழ்த்துக்கள். பங்கு தந்தை, பங்கு தந்தை அனைவருக்கும் பிறப்பு விழா வாழ்த்துக்கள். அத்தோடு இங்கு வழிபாடு மிக அருமையாக திட்டமிட்டு நடத்தப்பட்டது. பங்கு தந்தைக்கும் புது பங்கு தந்தைக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெளியே அன்னையின் காட்சியாக இருக்கிறது. பல்வேறு இடங்களில் அன்னை காட்சி அளித்தது. பல்வேறு இடங்களில் அன்னை எந்த தலைமுறையை வழங்கப்படுகிறார்களுக்கு அந்த அழகி வந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உம் அடியாராகிய அன்னை மரியா எதிர்நோக்கின் அன்னை ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதைகளை ஆவலுடன் செல்வதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் புகழ்பாடி மகிழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆனந்த கொண்டாட்டம் ஆரோக்கிய தேரோகம் அம்மாள் பாதத்திலே. அன்றாட திருக்கூட்டம் அன்றாட மாதாவின் கோயிலிலே. எலிசபெத்து வைத்தியே கொல்லியர் புள்ளியர் பல்லதே